சங்கீதா ஆண்டி கோமலவள்ளிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க, நான் போய். என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தப்பு பண்ணிட்டியம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆகணுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல. ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அனாதை பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச் ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வழியே வந்த என்ன நீ பார்த்த. நான் உன் மேல இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்ப வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சரி அங்கிள். சார், ஐயா இந்த ரவுடி இங்க வந்து யோ பீரோ தூக்கு. ஓகே சார். அப்படியே அப்படியே தூக்கு. அந்த போன் அடியா. யோ உயிர் இருக்கியா? இவனையும் அந்த பொண்ணையும் ஜீப்ல ஏத்துங்க. யோ கையடியா. எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஆர்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத. நான் சொல்றதை நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே சார்? இறங்குமா. ஐயா அவன் செத்துட்டான் ஐயா. யோ அவனை புழைக்க வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் அவனை சாக விட்டுருவனா? ஏய்யா அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்தீல? ஆமையா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்ன சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான்.
அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ, எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம், ஐயா நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏட்டையா, நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. ஆமா, நீங்க இங்க எப்படி? அதான் யானைக்குழியில விழுந்தேன்ல, காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது? ஆமா, என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா, உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா. கவலைப்படாதீங்க, அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே. ஏம்மா, சார் பெட்ல படுத்திருந்தவங்க சார் திடீர்னு எழுந்தா சார். நீங்க வருவீங்கன்னு சொன்னேன், என்னை தள்ளி விட்டு போயிட்டா சார். ஐயா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைது தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சுட்டானா? ஆமாய்யா. யோ, நீ எங்கேயா போயிருந்த? ஐயா, பக்கத்துல டீ சாப்பிட போயிருந்தையா. யார்கிட்ட போய் சொல்ற? நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? ஆமா, எவ்வளவுயா பணம் வாங்குற? ஐயா, பணமா? நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுயா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரவுடியோட வர, இல்லன்னா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா, நீ எதுவும் சொல்ல வேணாயா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கிக்கோன்னு இடம் கொடுத்தாரு. ஆனா இந்த ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும்.
அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா, நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா, வந்து வண்டியில ஏறு.